ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் லிஷ் டாக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஊர் ஏரியிலேருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணி குக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன மீன் இது? சரி சரி பயப்படாத, வா வா. என்ன மீன் இது? வௌவா மீன். வௌவா மீனா? நம்ம ஏரியில் இது கூட இருக்கு. எவ்வளோ கிலோ இது? 2 கிலோ. ஒரே ஒரு மீனா? அப்போ 400 ரூபாயா? 150 ரூபா. 300 ரூபாயா? வெளியில் வாங்கினா 200 ரூபா. ஏரியில் போய் நம்ம டேரெக்டாக வாங்கிக்கலாம். 50 ரூபா கம்மி கிடையாது. ஓகே, இப்போ என் ஹஸ்பண்ட் அந்த மீனை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இறங்குறாங்க. அதெல்லாம் சார் எடுத்து போட்டியா? இன்னும் கொஞ்சம் மெலிசா அந்த ஒரு மீனே 2 கிலோ. உடம்புல சேர் மாதிரி மந்து போட்டவனா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்ன அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட அரை ஸ்பூன் தான் இருந்ததுன்றதுனால நாங்கள் ஒரு தக்காளி சாறு எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே 2 கிலோ அளவு உள்ள ஃபிஷ்க்கு. நீங்கள் கம்மியாக வாங்கினா இன்னும் குறைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இல்லைன்னா சிக்கன் 65 மசாலாவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம்
எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் 2 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் விட்டு அதையும் நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. முன்ன சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்தாதவங்க 1 தக்காளி சாறு எடுத்துக்கோங்க. சாறு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்படி திரும்ப கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. மிச்சம் கொஞ்சம் மேலாக்க தண்ணி தெளித்து பிசைய ஆரம்பிங்க. நல்லா கட்டி இல்லாமல் ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் பிசையணும். உங்களுக்கு தண்ணி வேண்டாம், இந்த மாதிரி பிசைய முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த எல்லா மசாலாவையும் போட்டு தண்ணிக்கு பதிலாக ஒரு முட்டையை ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட்டியாக வந்ததுக்கப்புறமா மீனில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். வவ்வா மீன், வஞ்சிரம் மீன் இந்த மாதிரி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி உள்ள மசாலா இறங்குற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா நல்லா ஊறும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி மசாலாவை அப்ளை பண்ணோன்னா வறுத்து சாப்பிடும்போது நல்லா எல்லா இடமும் ஊறி நல்லாயிருக்கும். இப்படி மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைங்க. மீன் நல்லா ஊறினதுக்கப்புறமா தோசைக்கல்லை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் மீனை போட்டு ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு சைடும் 1 நிமிஷம் வரைக்கும் வச்சு திருப்பி போட்டால் தான் மசாலா வந்து எண்ணெயில் ஒட்டாது. இப்படி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம மீனை நல்லா திருப்பி போடணும். நல்லா 2 சைடும் ஒரு நிமிஷம் வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருங்க. இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். டெக்கரேஷனுக்கு நீங்கள் கூட ஆனியன், லெமன் இந்த மாதிரி மேலே விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிட்டோம். அதில் இருந்த தலையும் இன்னொரு குட்டி மீனும் போட்டு குழம்பு செஞ்சாச்சு. இந்த வவ்வா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மிச்சம் இருந்த தலையை நாங்கள் குழம்பு வச்சுட்டோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டும் வச்சு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.